ஹாய், இன்னைக்கு ரேஷன் துவரம் பருப்பில் வடை செய்ய போகிறோங்க. அதுக்காக 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு உளுந்த பருப்பு ரெண்டையும் நல்லா களைஞ்சி 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, இது 3யும் பொடி பண்ணி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட பாதி அளவுக்கு துவரம் பருப்பும் பாதி அளவுக்கு உளுந்தம் பருப்பும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ திரும்பவும் மிக்ஸி ஜாரில் உளுந்தம் பருப்பை மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பந்தாட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பு சேர்த்து உப்பு சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ இதையை கொரகொரப்பாக அரைச்சோம் இல்லைங்களா, அந்த துவரம் பருப்போடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துனீங்கன்னா வடை சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம், செக் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் நம்ம இந்த மாதிரி கிள்ளி போட்டு எடுத்துக்கலாங்க. மாவு ஒன்று தாங்க, நான் 3 விதமாக போட்டு காட்டுறேங்க. ஆனால் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சைடு வந்ததையும் திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது எடுத்துக்கலாம். பிளேட்டில் போகிற பாருங்கள், கலன்னு எப்படி சத்தம் கேட்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். அடுத்தது வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. ஒரே கையில் அப்படியே தட்டி அப்படியே போட்டுக்கலாம். கையில் உள்ளங்கை வச்சுலாம் தட்ட வேண்டியதில்லை. இது ஒரு பக்கம் வெந்ததையும் திருப்பி போட்டு நீ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்று ஃபுல்லாக மொறுன்னு இருக்கும், ஒன்று மேலே மட்டும் மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அடுத்தது உளுந்து வடை மாதிரி அதே மாதிரி வடையை தட்டி சென்டரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். இது நல்லா வேகும்போது நல்லா உப்பி வருங்க. எடுத்த உடனே அப்படியே போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்குங்க, மொறுப்பு கிடைக்கும். மேலே பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் 3 விதமாக போட்டு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.